வணக்கம் மக்களே. அதாவது இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது என் பிள்ளைய பெற்றதுக்கு. இந்த பிள்ளைய பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே நான் வந்து இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், இந்த முக்கியமாக இந்த கையை சுற்றிட்டு ஒருத்தர் போவார், அவர் யார், சக்திமான், இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்ததே இல்லை. அது பார்க்கணுன்னா அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்குமே மேக்ஸிமம் அந்த பாப்பாய் ஒன்று பார்த்துருக்குறேன், இல்லைன்னா வேறு எதுவும் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த பிள்ளையை நான் பெற்றதுக்கு இன்றைக்கி என்னை எங்கே கொண்டு நிறுத்திருக்கான்னு தெரியுமா? நம்ம வந்து இங்கிலீஷ் படமாகவே இருந்தாலும் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தான் மனசாரும், சரிங்களா? அப்பேற்பட்ட எண்ணெயை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டிருக்கிற? இது என்ன படம் சாமி? டீமன் ஸ்லேயர் அப்படின்னு ஒரு படத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். சரி, பரவாயில்ல அப்படின்னா, இங்கே வந்து தமிழில் கிடையாது, ஸோ இங்கிலீஷில் இருக்குது ஆப்ஷனு, இங்கிலீஷில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருக்கு எந்த லாங்குவேஜில் புக் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்துருக்காரு தெரியுமா? எந்த லாங்குவேஜ் சாமி? ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் புக் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏன்டான்னு கேட்டால், ஒரிஜினாலிட்டி பாதிச்சிருமா, சரிங்களா? அந்த ஒரிஜினாலிட்டி வந்துட்டு அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் பார்த்தா தான் அந்த படம் வந்துட்டு சூப்பராக இருக்குமா. இது அனிமேஷன் படம் கூட கிடையாது, சரிங்களா? இது வந்து அனிமே. என்ன படம்? அனிமே தானே. அனிமேஷன் மூவியாகவே இருந்தாலும் இங்கிலீஷ் மூவியாகவே இருந்தாலும் நம்ம தமிழில் டப்பிங் பண்ணி பார்த்தா தான் நமக்கு மனசு ஆறுங்களோட அப்போ தான் புரியும். இப்போ இன்றைக்கி கொண்டு போய் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் உட்கார வச்சுருக்கான். ஸோ படம் போட்டவொடனே என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, சரிங்களா? வா சாமி, என்னை பெற்றதுக்கு வா, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் பார்ப்போமா? பண்டைய மட்டும் ஆட்டு, நல்லா கூப்பிட்டு வந்து கோர்த்து விட்டுருக்குறீங்க என்ன. நன்றி. あの男は首を切っても死なない。எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா?